இன்னைக்கு ஒரு குட்டி கதை. அதாவது ஒரு நாட்டில் ஒரு வித்தியாசமான ஒரு அரசர் இருந்தார். எதில் இவர் வித்தியாசமான அரசர் அப்படின்னா, எல்லா மன்னர்கள் மாதிரியுமே வரி பணத்தை காசாக வசூல் பண்ண மாட்டார். இவர் என்ன செய்வார்னா, ஒரு மரக்கால் நெல் கொடுப்பார். அதாவது அரண்மனையில் இருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மரக்கால் நெல் போயிடும். இதை இவங்க என்ன செய்வாங்கன்னா, மக்கள் ஒரு மரக்கால் அரிசியாக மாற்றி மக்களுக்கு மன்னருக்கு கொடுக்கணும் இவங்க திரும்ப. ஆமாம். அப்போ ஒரு மரக்கால்ங்கிற கணக்கு எப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோக்குள்ளே வரும். இது அந்த காலத்து படி. ஆமாம். இப்படி இருக்கையில் இது எவ்வளோ பெரிய சிரமமான ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு மரக்கால் நெல்லில் ஒரு மரக்கால் அரிசி எடுத்தோம்னா நம்ம எக்ஸ்ட்ரா அரிசியை போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் மன்னருக்கு. அப்போ மக்கள் எல்லாம் திட்டி தீத்தாங்க. இப்படி ஒரு கொடுமையான கொடுங்கோல் ஆட்சியை செய்கிறது அன்றாட பொழப்புக்கு வாழக்கூடிய மக்கள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் திட்டி தீக்குறாங்க. இவெல்லாம் அப்போ சில பேர் இந்த நாட்டை காலி பண்ணிட்டு வேறு நாட்டுக்கு தஞ்சம் புகுறாங்க. இப்படி போய்கிட்டு இருக்குது. அப்போ மக்கள் திட்டி தீர்த்த மாதிரியே மன்னர் படுத்த படுக்கைக்கு வந்துடுறாரு. அப்போ இப்படி இருக்கையில் மன்னர் அமைச்சர்கிட்ட கேட்குறாரு, என்னை பார்க்குறதுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன்னா என்னை பார்க்க என் மக்கள் வரலையா அப்படின்னு. அமைச்சர் சொல்கிறாரு, நம்ம நாட்டில் மக்கள் இருந்தால் தானே உங்களை பார்க்க வர்றதுக்கு. ஆமாம், ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கேட்குறாரு. அமைச்சர் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி காமிக்கிறார். அப்போ நான் இவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேனே அப்படிங்கிறத படுத்த படுக்கையில் தான் மன்னர் உணர்றாரு. அப்போ அமைச்சர்கிட்ட கேட்குறாரு, என் மகன் எங்கே அப்படி. உங்கள் மகன் ஏதாச்சும் ஒரு சூதாட்ட விதியில் இருப்பான், இல்லாட்டா அந்த புறத்தில் இருப்பான் அப்படின்னு. ஆளை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ட்டு மன்னர் உத்தரவிடுறாரு. மகன் வந்தோடனே, எனக்கு அப்புறம் நீ ஆட்சிக்கு வர போகிற, இந்த மக்கள் எல்லாருமே என்னை திட்டி தீர்த்துட்டாங்க. இவங்க வாயால் என்ன நல்ல மன்னர்னு நீ சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. மகனும் ஓகே சொல்லிடுறான். சரிப்பா, உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. மன்னர் மறைஞ்சிடுறாரு. இவன் ஆட்சிக்கு வந்துடுறான். மகன் ஆட்சிக்கு வந்துடுறான். ஆட்சிக்கு வந்தவுடனே இந்த வரி விதிப்பில் ஒரு வித்தியாசமாக மாற்றுறான். என்னென்னா, இவர் முன்னாடி உள்ள மன்னர் என்ன செஞ்சார், ஒரு மரக்கால் நெல் கொடுத்தாரு. அதை அப்படியே மாற்றி ஒரு மரக்கால் உமி கொடுப்பான். மக்கள் ஒரு மரக்கால் அரிசியாக அதுக்கு பதிலாக திரும்ப கொடுக்கணும். இது மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஆட்சியாக இருக்குதா அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் திட்டி தீக்குறாங்க. சார், இதுக்கு முன்னாடி இருந்தார் அப்பா, அவர் எவ்வளோ பரவாயில்லை, அவர் ஆட்சி அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு, மகனுடைய ஆட்சி இவ்வளோ மட்டமாக இருக்குதுன்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அமைச்சர்கிட்ட மன்னர் கேட்குறாரு, என்னப்பா மக்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்க என்னை பற்றி அப்படின்னு. அப்போ அமைச்சர் சொல்கிறார், உங்கள் அப்பா ரொம்ப நல்லவரா, நீங்கள் கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடியவரா அப்படின்னு. ஓ, அப்போ எங்கள் அப்பா நல்லவராயிட்டாரா, அப்போனா எங்கள் அப்பா கொடுத்த வாக்கை நான் நிறைவேற்றிட்டேன். இது அதான் மகன் அப்பாவுக்கு செய்த வாக்குறுதியை எப்படி நிறைவேற்றுறாங்கிறத நீங்கள் பாருங்கள். ஆமாம், இது இந்த காலத்திற்கு சில அரசியல் தலைவர்களுக்கு ஒத்துப்போம், யாரோட ஒத்துப்போம், எந்த உலக